இந்த மாவில் வந்து 3 படி பச்சரிசி நல்லா கழுகணும். கழுவி அதை பொரி வரலாம் காய வைக்கணும். காய வச்சுட்டு அதில் 1 படி பொரி அரிசி புழுங்கல் அரிசியை வறுத்து அதில் போடணும். போட்டுட்டு 150 உளுத்தம்பருப்பு செங்கலோடு வறக்கணும். 150 சிறும்பருப்பு செங்கலோடு வறக்கணும். 150 கடலப்பருப்பு செங்கலோடு வறக்கணும். வறுத்து அதை ஆற வச்சு இந்த 3 படி பச்சரிசி 1 படி பொரி அரிசி அதில் இதை கலக்கணும். கலந்து அரைச்சின்னு வரணும். அரைச்சின்னு வந்து போட்டு மாவை பச்சை தண்ணியில் பெய்யலாம். அது கூட உப்பு தனியாக கரைச்சிக்கின்னு ஓமம் போடணும். ஓமம்னா அந்த மாவுக்கு வந்து ஒரு 50 ஓமம் போடலாம். போட்டு பிசைஞ்சு முறுக்கு சுட வேண்டியது தான். என்ன ஒன்று, இந்த நிதானம் மட்டும் தெரிஞ்சால் அப்படியே கடையில் நான் உக்காந்துருவேன். உனக்கு இது போல் முறுக்கை நான் சுடுவேன். ஐயோ, சூப்பர் முறுக்கோயே தேவையில்லை. அழகாக காக்கி துணி எடுத்து ஒரே ஒரு ரவுண்டு பொத்தல் போட்டு அதை சுற்றி தச்சிடணும். தச்சுட்டு அந்த அதெல்லாம் மாவு எடுத்து போடணும். மாவு எடுத்து போட்டு பெரிய ஜல்லிகண்டி எடுத்து அப்படியே ஒரே பெரும்பு அப்படியே அழகாக நம்ம ஜாங்கிரி சுற்றுறாங்க பாரு, அந்த மாதிரி சுற்றின்னு வந்து கட் பண்ணி போட்டாக்கா அப்படியே முறுக்கு பட்டலாக சக்கரை மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறது, எல்லாமே தெரியும் எனக்கு. கடாயில் உட்கார முடியாதா?